உயர்திரு அண்ணன் அவர்களுக்கு நமது சங்கத்தினுடைய ஆர்மோனிய சக்கரவர்த்தி கலை நன்னி ஆர்.கே. மூர்த்தி அவர்கள் பொன்னாடை அளிக்கிறார்கள். புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம் நடத்துகின்ற தமிழ் நாடக தந்தை தவத்திரு டி சங்கரதாஸ் சுவாமிகளுடைய 103வது ஆண்டு குரு பூஜை விழாவும் நம்முடைய பாரம்பரியமிக்க புதுக்கோட்டை நடிகர் சங்கத்துடைய 78வது ஆண்டு விழாவும் இணைத்து நடத்தப்படுகின்ற இந்த சிறப்புமிக்க விழாவினுடைய நிகழ்ச்சியிலே தொடக்க உரை நிகழ்த்தி இந்த பாரம்பரியமிக்க புதுக்கோட்டை நடிகர் சங்கத்தினுடைய இணையற்ற தலைவராகவும் பாரம்பரியம் என்றளவும் புதுக்கோட்டையில் விட்டு போகாமல் இருப்பதற்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் நாடகத்துறைக்காகவே அர்ப்பணித்து நாடகத்துறையை மட்டுமல்ல நாடகத்துறையை வளர்த்த நாடக கலைஞர்களை தன்னுடைய விழிகளைப் போல் பாதுகாத்து தன் இன்னுயிர் இருக்கின்ற வரையில் புதுக்கோட்டை நடிகர் பெருமக்களுக்காகவே அயராது உழைத்து தன்னுடைய இறுதி மூச்சு தன் இல்லத்திலே விடைபெற்றாலும் அந்த மூச்சினுடைய பரிணாமம் இந்த புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்க உறுப்பினர்களும் சங்கத்திலேயும் தவழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைக்கு தன்னுடைய வாழ்நாளை நடத்தி சென்றிருக்கின்ற இசை நாடக உலகம் உள்ளளவும் புதுக்கோட்டை நடிகர் பெருமக்கள் வாழுகின்ற காலம் வரையிலும் என்றும் மறக்க முடியாத நிலைத்து நிற்கின்ற தலைவர் என்ற சொல்லுக்கு நிரந்தரமாக சொந்தக்காரராக இருந்து உருவத்தால் மறைந்தாலும் உணர்வுகளால் நம்முடைய உள்ளங்களிலே இல்லங்கள் அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்ம அத்துணை பேரும் போற்றி புகழ்ந்து பாராட்டி வணங்குகின்ற அளவிற்கு வணக்கத்திற்குரிய தெய்வ திருமகனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் கலைமாமணி எஸ்.என். அவர்களுடைய அருந்தவ புதல்வர் அன்பு செல்வன் திரு அறிவுராஜா என்ற அறிவழகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றி இருக்கின்ற இந்த சங்கத்தினுடைய செயலாளர் எம்பிஎஸ் என்று அன்பாக அழைக்கப்படுகின்ற MP சுப்பிரமணியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற காரைக்குடி இசை நாடக சங்கத்தினுடைய இணையற்ற தலைவர், மேடையிலே வீற்றிருக்கின்ற மற்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் முன்மாதிரியாகவும் என் போன்றவர்களை இசை நாடகத்துறைக்கு அழைத்து வந்து இந்த துறைக்கு பணியாற்ற எனக்கு உத்தரவிட்டு இன்றென்றும் என்றுமே எனக்கு ஆதரவாகவும் எனக்கு வழிகாட்டியாகவும் பல நல்ல கலைஞர்களை வார்த்தெடுக்கின்ற அரிய செயல்களை செயல்படுத்தி வருகின்ற அருமை அண்ணன் பழ காந்தி அவர்களே, அதை போல இந்த நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவரும் அண்மையிலே தலைவர் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக பொறுப்பு தலைவராக பணியாற்றி என் மேல் மட்டுமல்ல உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே ஒளிவு மறைவில்லாமல் பேசி யதார்த்தமான ஒரு தலைவராக பொறுப்பு வகித்த நான் பெரிதும் மதிக்கின்ற துணைத் தலைவர் அன்பு தம்பி சத்யராஜ் அவர்களே, துணை செயலாளர் திரு TS ராதா அவர்களே, பொருளாளர் KS கலியபெருமாள் அவர்களே, செயற்குழு உறுப்பினர்கள் அன்பு சகோதரர்கள் ராஜாராம் அவர்களே, கனகராஜ் அவர்களே, நடிகர்களுடைய உரிமை என்கின்ற போதிலும் எப்பொழுதும் ஏதோ நாம் ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்லாமல்
ஏன் இந்த சங்கத்திற்கு இந்த நிலை, ஏன் இந்த இடர்பாடு என்று சிந்தித்து யாராக இருந்தாலும் அதற்கு விடை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கேள்வி கேட்டு பதிலை பெறுகின்ற உன்னதமான உணர்வு மிக்க சகோதரியாக இருக்கின்ற மங்களாதேவி அவர்களே, அதே போல ராஜா அவர்களே, சிறந்த இசையை முறையாக பயின்று இசை நாடக உலகத்தில் சிறந்ததொரு நாடக நடிகர் என்று புதுக்கோட்டை அல்ல, மதுரை அல்ல, தஞ்சை அல்ல, சென்னையிலே இருக்கின்ற உச்சபட்ச நட்சத்திரங்கள் கூட அவரை பெருமைப்படுத்தி பார்க்கின்ற அளவிற்கு சிறந்த நடிகராக புதுக்கோட்டைக்கு பெருமை சேர்க்கின்ற சீனிவாசன் அவர்களே, திரு தங்கராஸ் அவர்களே, அன்பு தம்பி TR மகாலிங்கம் அவர்களே, இந்த சங்கத்தினுடைய கணக்கர்களாக இருந்து சிறப்பாக செயல்படுகின்ற நடராஜன் அவர்களே, கண்ணன் அவர்களே, முருகேசன் அவர்களே, இந்த சங்கத்திற்கு நீங்கள் எல்லாம் நிர்வாகியாக இருந்து சிறப்பு சேர்க்கின்ற அதே வேளையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்களாக புதுக்கோட்டை என்று சொன்னால் இங்கே பெரிய பெரிய மேதைகள் இந்த சங்கத்தை அலங்கரித்தார்கள். இந்த சங்கத்திற்கு சங்கீத சாம்ராட் TR மகாலிங்கம் அவர்கள் தலைவராக இருந்து அலங்கரித்த சங்கம் புதுக்கோட்டை சங்கம். அது மட்டுமல்ல, எந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக இருந்தாலும் மா மேதைகள் எல்லாம், இன்னும் சொல்ல போனால் TR மகாலிங்கம் அவர்களாக இருந்தாலும் சரி, அதே போல திருச்சியை சேர்ந்த MM மாரியப்பா அவர்களாக இருந்தாலும் சரி, மதுரையை சேர்ந்த என் தந்தையார் கலைமாமணி MRM அவர்களாக இருந்தாலும் சரி, மதுரையை சேர்ந்த என் மாமா RV உடையப்பா அவர்களாக இருந்தாலும் சரி, சென்னையை சேர்ந்த என் அருமை மாமா திருச்சி லோகநாதன் அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் இசை நாடகத்திலே பரிமளிப்பதற்காக வந்த ஊர் புதுக்கோட்டை என்பதை தமிழ் நாடக உலகம் மறக்காது. இவர்களையெல்லாம் வரவழைத்து அவருடைய இசையையும் நாடக நடிப்பு திறமைக்கும் மகுடம் சூட்டிய இடம் செட்டிநாடும் புதுக்கோட்டையும் தான். மதுரையில் அவர்கள் புகழ்மிக்க கலைஞர்களாக இருந்தாலும் அவருடைய புகழ் எங்கே அரங்கேறியது என்று சொன்னால் அது செட்டிநாட்டு பகுதியிலும் புதுக்கோட்டை மண்ணில் தான் என்பதை இசை நாடக உலகம் மறக்க முடியாது. அப்பேற்பட்ட அருமை பெருமை மிக்க இந்த சங்கத்தில் மிகப்பெரிய கலைஞர்கள், மிகப்பெரிய சங்கீத மேதைகள், நடிப்புலக மேதைகள் எல்லாம் இங்கே இருந்து அலங்கரித்த இந்த சங்கம் இன்றளவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு துறையிலும் தொய்வில்லாமல் காலத்திற்கேற்றவாறு நடிகர்களும் இசைவாணர்களும் ஹார்மோனிய கலைஞர்களும் மாறி வந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை நான் புதுக்கோட்டையை மிகவும் நேசிப்பதில் முக்கியமான காரணம் நம்முடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கின்ற என் அருமை சகோதரர்கள் திரு ரத்னப்பா அவர்களும் திரு KP காளிமுத்து அவர்களை நினைக்கின்ற பொழுது உள்ளபடிக்கே பெருமை அடைகிறேன். காரணம், அவர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார் என்பதற்காக அல்ல, அந்த செயற்குழு உறுப்பினராக இருக்கின்றவர் ஒரு சிறந்த ஹார்மோனிய கலைஞராக இருக்கிறார் என்றால் அது புதுக்கோட்டைக்கு பெருமை. ஒரு ஆசிரியராக இருக்கின்ற தகுதி அவருக்கு இருக்கின்றால் அது புதுக்கோட்டைக்கு பெருமை. அதே போல திரு காளிமுத்து அவர்களை உங்களுக்கு அறிந்தவர், அவருடைய சிறப்பெல்லாம் நீங்கள் தெரிந்திருந்தாலும் கூட சொல்வது என்னுடைய கடமை என்கின்ற வகையிலே இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு நடத்திய தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நினைவு போற்றும் விழாவை அரசு சார்பிலே முதலாக சென்னையிலே நடத்தினார்கள். அப்படி சென்னையிலே நடத்துகின்ற பொழுது முதல் நாடகமாக இங்கே வீற்றிருக்கின்ற தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் என் அருமை சகோதரர் திரு KP காளிமுத்து அவர்களைத்தான் அந்த ராஜ நடிகராக அந்த காளிமுத்து குழுவினர் என்று அரசு அடையாளப்பற்றி நடத்தியது. அவர்களோடு இணைந்து நடித்த என் அருமை சகோதரி அனிதா அவர்களையும் இந்த நேரத்தில் கொடுப்பதை கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக ஏன் இதையெல்லாம் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த புதுக்கோட்டை மண்ணுக்கு எத்தகைய சிறப்பு இருந்தால் முதலாக இந்த நாடகத்தை தொடங்க வேண்டும், சென்னையிலே தொடங்க வேண்டும், யாரை வைத்து நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று என்னிடம்
என் அருமை அண்ணன் இயலிசை நாடக மன்றத்தினுடைய தலைவர் வாகை சந்திரசேகர் அவர்களும், அருமை அம்மையார் உறுப்பினர் செயலாளர் விஜயா தாயன்பன் அவர்களும் கலந்து ஆலோசிக்கின்ற பொழுது இந்த நாடகத்திற்கு திரு காளிமுத்து அவர்களை ராஜ நடிகராகவும், என் அருமை சகோதரி அனிதா சரீர் அவர்களை ஸ்ரீபாத்தாகவும் நீங்கள் நடிக்க வைக்க வேண்டும். அவர்கள் பாடுகின்ற பாடலுக்கு என் அருமை சகோதரர் ரத்னப்பா அவர்கள் ஹார்மோனியம் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அந்த 3 பேரு கலைஞர்களும் கலந்து கொண்ட அந்த நாடகம் என் அருமை அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்கள் பின்னாளில் நாள் குறிப்பிட்டார்கள். புதுக்கோட்டை என்றால் அந்த மண்ணுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறதா பாலசுப்ரமணியம் என்று என்னுடன் அன்பாக கேட்டுக்கொண்டார்கள் என்றால், அந்த அளவிற்கு பெருமைமிக்க சங்கத்தில் உறுப்பினராக இருக்கின்ற காளிமுத்து அவர்களை இந்த நேரத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிறப்புமிக்க அண்மையிலே தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கலைமாமணி விருது வழங்கி இசை நாடகத்துறைக்கு பெருமை சேர்க்கப்பட்டிருக்கின்ற, இசை நாடக உலகில் நீண்ட காலத்திற்கு பிறகு அண்ணன் எஸ்.எம். கலையரசன் அவர்கள், எஸ்.எம். இசையரசன் அவர்கள் தான் நாடகக்காரர்களுக்கு கலைமாமணி விட்டு போயிருந்த காலத்தில் கலைமாமணிகளை எப்படியாவது நாடகக்காரர்களுக்கு பெற்றுத் தருகின்ற பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்த ஒரே கடமை உணர்வாளர் என் அண்ணன் எஸ்.எம். இசையரசன் அவர்கள் தான். அதற்கு பிறகு அவர்கள் உடல்நலிவுற்ற பிறகு, கால மாற்றத்திற்கு பிறகு அந்த கலைமாமணி விருது உரியவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அது வழக்கு மன்றத்துக்கு சென்று சில கலைஞர்களுக்கு கலைமாமணி கொடுத்தது தவறு என்று அதை திரும்ப பெற வேண்டும் என்று நான் கூட 2 கலைஞர்களை கொடுத்த கலைமாமணியை திரும்ப பெறுவதற்கு நான் பரிந்துரை செய்திருக்கிறேன். காரணம், அவர்கள் மீது எனக்குள்ள தனிப்பட்ட வெறுப்பு அல்ல. கலைமாமணி விருது என்பது இந்த நாட்டினுடைய உயரிய விருது. கலைமாமணி விருது பெறக்கூடியவர்கள் அந்த கலையிலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், அந்த கலைஞர்களும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். சிறந்த கலைஞர்களாக இருக்க வேண்டும். சிறந்த கலைஞர்களாக இருக்கக்கூடிய மனிதர், அந்த கலைஞர்கள் அந்த விருது பெறத்தக்க அளவிற்கு சிறந்த மனிதர்களாக இருக்க வேண்டுமே தவிர, அப்பொழுதுதான் அந்த விருதுக்கு பெருமை. ஆகவே அந்த வகையிலே மாண்புமிகு முதலமைச்சர், இந்த இணையற்ற முதலமைச்சராக இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நல்லாட்சி நாயகன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இயலிசை நாடகம் என்ற நிர்வாகத்திற்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இந்த ஆட்சியிலே கொடுக்கக்கூடிய கலைமாமணிகள் பெறக்கூடியவர்கள் எல்லா வகையிலும் சிறப்பு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தார்கள். ஆக அருமையண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்கள் நாடகத்துறைக்கு என்று அரசால் செயற்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னை அழைத்து, நீங்கள் பரிந்துரைக்கக்கூடிய அந்த கலைமாமணிகள் எந்த வகையிலும் குறைவில்லாதவராக, எந்த நபராலும் குறை சொல்லப்படாதவராக நீங்கள் பரிந்துரைக்க வேண்டும் என்று எனக்கு கடுமையான ஆணையிட்டிருந்தார்கள். அந்த வகையிலே நாங்கள் உங்கள் அத்துணை பேருடைய ஒத்துழைப்போடு தேர்வு செய்யப்பட்ட கலைஞர்களாக வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலைமாமணி ஒரு விருது கொடுத்து உரையாற்றுகின்ற பொழுது கூட இங்கே கலைமாமணி விருது பெற்றிருக்கிறவர்களை பார்த்து தமிழ்நாட்டிலே வாழுகின்ற மற்ற கலைஞர்கள் நமக்கு கலைமாமணி இன்னும் கிடைக்கவில்லையே என்று நினைக்க வேண்டுமே தவிர, இவர்களுக்கு ஏன் கலைமாமணி கொடுத்தார்கள் என்று நினைக்க முடியாத அளவுக்கு கலைமாமணி கொடுத்திருக்கிறேன் என்று இருமாப்போடு அந்த மேடைகளை கூறினார்கள். அந்த பெருமைமிக்க கலைஞர்களாக இங்கே வருகை தந்திருக்கின்ற என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன், நேற்றைய தினம் காரைக்குடி செட்டிநாடு தேத்தாம்பட்டி கிராமத்திலே நம்முடைய இலக்கிய சுடர் தம்பி பெருமாள்ராஜ் ரசிகர் மன்றத்தின் சார்பிலே பெரிய பாராட்டு விழா பெற்று இன்று சிறப்புக்குரிய கலைஞர்களாக இந்த மேடைக்கு வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் கலைமாமணி MP விஸ்வநாதன் அவர்களை வரவேற்று, அதே போல காரைக்குடிக்கு முகவரியாக இருக்கின்ற கலைமாமணி அருமை அக்கா RM தமிழ்செல்வி அவர்களை வரவேற்று, அதே போல எந்த நாடக மேடையாக இருந்தாலும் நம்முடைய இசை நாடகத்துறைக்கு
ஒரு இணையற்ற முகவரி மட்டுமல்ல, ஒரு பொக்கிஷமாக, ஒரு நூலகத்தின் ஒரு பகுதியாக விளங்கிய அருமை ஐயா பொன்னமராவதி ஆறுமுகம் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வன் கலைமாமணி ஏஆர்ய கண்ணன் அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகின்றிருக்கின்ற அந்த நிர்வாகிகளையும், குறிப்பாக திண்டுக்கல்லில் இருந்து வருகின்றிருக்கின்ற செயலாளர் அருமை தம்பி ஜோசப் அவர்களையும், அதே போல தலைவர் முருகேசன் அவர்களையும், நம்முடைய விஜயகுமார் அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று நம்முடைய கலைமாமணி சக்திபாலன் அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இசை நாடக உலகின் செவாலியை என்று அன்போடு அழைக்கப்படுகின்றவர், எந்த வேடத்தை கொடுத்தாலும் அந்த பாத்திரமாகவே மாறக்கூடிய தகுதி பெற்ற ஒரே நடிகர். ஒரு நடிகன் 3 நாடகம் நான் நடிப்பேன் என்று சொல்லுவார், இல்லை என்றால் 2 நாடகம் நடிப்பேன் என்று சொல்லுவார், இல்லை என்றால் நான் ஹரிச்சந்திரனாக வேடம் ஓடுவேன் என்று சொல்லுவார், இல்லை என்றால் நான் வள்ளிதிருமணத்திலே முருகனாக வேடமிடுவேன் என்று சொல்வாரே தவிர, எனக்கு தெரிந்து இன்றைய நாடக உலகத்தில் எந்த பாத்திரத்தை கொடுத்தாலும் நான் நடிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் ஒருவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது என் தம்பி ஆர்பி ஹரிஹரனுக்கு மட்டும்தான். அதை என்னால் மட்டும்தான் உறுதியாக சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த தகுதி எனக்கு அதிகமாக இருக்கிறது. நான் நடிகன் என்பதற்காக அல்ல, ஒரு சிறந்த மேதையினுடைய மகன் என்பதற்காக, சிறந்த மேதைகளை பார்த்து வளர்ந்தவன் என்பதற்காக, சிறந்த மேதைகள் எப்படி நடிப்பார்கள் என்ற நடிப்பை பார்த்தவன் என்பதால் உணர்வாள். ஆகவே அப்படித்தான் அண்மையிலே என் தந்தையார் அவர்கள் தமிழ் நாடக உலகுக்கு விட்டு சென்றிருக்கின்ற ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு மைல்கல், எவராலும் தொட முடியாத மைல்கல். இந்த இசை நாடக துறையிலே இன்னும் 2 பாத்திரத்தை யாராலும் தொட முடியவில்லை. ஒன்று, என் பெரியப்பா இசைத்தன்றல் திருச்சி எம் மாரியப்பா அவர்கள் விட்டு சென்ற நந்தனார் பாத்திரத்தை இன்றும் யாரும் தொடவில்லை. அதை போல என்னுடைய தந்தையார் கலைமாமணி எம்.ஆர். முத்துசாமி அவர்கள் விட்டு சென்ற கோவலன் பாத்திரத்தை இன்றும் தொட முடியவில்லை என்று சொன்னால் அந்த பாத்திரத்தை ஒருவர் தொட வேண்டும் என்று நான் நினைத்தேன். அந்த நாடகம் அழிந்து விடக் கூடாது. சங்கரதா சுவாமி அவர்கள் எழுதிய நாடகத்திற்கு உயிர் கொடுத்தவர்கள் அந்த 2 பேர்களும். வள்ளிதிருமண நாடகத்தை நடக்க இன்று காளிமுத்து போன்றவர்கள், சி.ஆர். சீனிவாசன் போன்றவர்கள், பல்வேறு கலைஞர்கள் இன்று உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஹரிச்சந்திரா நாடகத்தை நடிப்பதற்கும் பல்வேறு ராஜ நடிகர்கள் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல சத்யவான் சாவித்திரி நாடகத்தை நடிப்பதற்கு அண்ணன் விஸ்வநாதன் போன்றவர்கள் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எல்லா அண்ணன் தூக்கி எத்தனையோ நாடகங்கள் நடிக்கிற நம்ம நடிகர் பெருமக்கள் அந்த நந்தனார் நாடகத்தையும் கோவலன் நாடகத்தையும் தொடுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. காரணம், இந்த நந்தனார் நாடகம் என்பது தன்னையே உருக்கி கொண்டு இறைவனுடைய நேரடி சிருஷ்டிப்பு இருந்தால் மட்டும்தான், இறைவனுடைய நேரடி பார்வை இருந்தால் மட்டும்தான் நந்தனார் நாடகத்தை ஒரு நடிகர் நடிக்க முடியும். காரணம், எம்.எம். மாரியப்பா அவர்களுக்கு இறைவன் இயற்கையாகவே தோற்றத்தை எப்படி அளித்தான், இயற்கையாகவே பணிவு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு அனுகூலத்தை அவருக்கு இறைவன் கொடுத்தான். அதை மட்டுமல்ல, அவருக்கு இயற்கையாக வேஷ்டி கட்டுவதும் இயற்கையாக கம்பை பிடிப்பதும், அவர் ஆண்டே என்று நம்முடைய கொத்தமங்கலம் சீனு அவர்களை அழைக்கின்ற அந்த காட்சியும் கனவில் கூட இனிமேல் எவராலும் தொட்டு பார்க்க முடியாது. அதே போல கோவலன் நாடகம் என்பது என் தந்தையாருடைய தோற்றமே சிலம்புக்குள் இருக்கும். கோவலன் நாடகம் ஏன் அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றது என்று சொன்னால், ஒரு நடிகன் ஏன் அதையெல்லாம் தொட முடியவில்லை என்று சொன்னால், ஒவ்வொரு நாடகத்திலும் அந்த கதாநாயகனாக நடிக்கின்றவருக்கு 1-2 விதமான திறமைகள் இருந்தால் போதும், எல்லா நாடகங்களையும் நடத்தி விடலாம். ஹரிச்சந்திர மயானகன நடிப்பதற்கு என்ன தேவை என்பது உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும். புகாரி ராகம் பாட வேண்டும் அல்லது காப்பி ராகம் பாட வேண்டும், அவர்கள் மிகவும் அழுது கொண்டே நடிக்க வேண்டும், இப்படி சோகத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், இன்னும் ஒரு சில திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். வள்ளி திருமண நாடகத்திலே வள்ளியை சமாளிக்கின்ற சக்தி அந்த ராஜ நடிகர்களுக்கு இருக்க வேண்டும், நாரதரை சமாளிக்கின்ற சக்தி இருக்க வேண்டும்,
இதை விட நல்ல ஸ்தாயிலே பாடக்கூடிய தகுதி பெற்றிருக்க வேண்டும். இதை எல்லோரும் வளர்த்துக் கொள்ளலாம். ஆனால் கோவலன் நாடகத்தில் அப்படி அல்ல. அதுக்கு பேரே சங்கீத கோவலன் என்று சங்கரதாசாமி அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். கோவலன் நாடகத்தை நடிக்கக்கூடிய நடிகர்கள் முதலில் சங்கீதம் படித்திருக்க வேண்டும். பிறகு ராஜ நடிகராக வருகின்றவர்கள் மாதவியோடு போட்டி போடுகின்ற பொழுது வள்ளி திருமண நாடகத்திலே எப்படி வள்ளி பேசி நாரதரை உள்வாங்கி, நாரதரை எந்த நாடகத்தை எடுத்துக்கொண்டாலும் வள்ளியைத்தான் மக்கள் பெரிதாக ஏற்று போற்றுவார்களே தவிர அவரோடு போரிடுகின்றவர்களுக்கு அதிகமாக பெயர் கிடைப்பது அல்ல. அந்த அளவிற்கு இதிகாசங்களையும் புராணங்களையும் புரட்டி புரட்டி படித்து அந்த மேன்மை அடைய வேண்டும். அதே போல கோவலன் நாடகத்தில் கோவலனாக நடிக்கின்றவர்கள் மாதவி வேடமிட்டிருக்கிறவர்களை இருந்த இடம் தெரியாமல் தூக்கி எறிகின்ற வசன சாதுரியமும் படிப்பும் இருக்க வேண்டும். அது சாதாரணமான நாடகம் அல்ல. பிறகு உடனடியாக காதல் வயப்பட வேண்டும். பிறகு காதல் வயப்பட்டவர்கள் அவர்களை பிரிகின்ற பொழுது ஒரு பிரகதாபத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பிறகு கண்ணகியை மீண்டும் சந்திக்கின்ற பொழுது தன்னுடைய சோகத்தையும் வெளிப்பாடையும் குற்ற உணர்வையும் பிரதிபலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு அங்க அசைவலும் நடிப்பு தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பிறகு அவர்கள் அங்கிருந்து சென்று மன்னரிடத்திலே பணிவு காட்ட வேண்டும். பணிவு காட்டிய பிறகு அவர்கள் வெட்டுப்பாறைகளை வெட்டுவதற்கு ஆணையிடப்பட வேண்டும். ஆணையிட்ட பிறகு அவர்கள் வெட்டுப்படுகின்ற பொழுது தன்னுடைய சாவுகளை தன் முகத்திலே தெரிகின்ற அளவுக்கு அந்த கோவலன் துடியால் துடிக்க வேண்டும். நாம் இறக்கப் போகின்றோமே, நம் மனைவியை விட்டு செல்கிறோமே மதுரையிலே என்று துடியாக துடிக்க வேண்டும். அப்படி ஒரு காட்சிகளை என் தந்தையார் அவர்கள் இறுதி காட்சிகளை பேசுவார்கள். இறைவனை நோக வைத்து பேசுவார்கள். அட அநியாய தெய்வமே, அரசனுக்குத்தான் கண்ணில்லை என்றால் உனக்குமா கண்ணில்லை என்று பேசுவார்கள். அரசனுக்குத்தான் கண்ணில்லை என்றால் உனக்குமா கண்ணில்லை? மாதா பிதா மலை போன்ற முது மொழிகளை எடுத்து கூறி மன்றாடிய போதும் அவர்களை காலால் எட்டி வைத்த காதை குலத்தில் பிறந்த பாதகனாக உள்ளவா ஆகிவிட்டேன் என்று நளினமாக இறைவனோடு போராடி இறைவனை குற்றம் சுமத்துகின்ற அளவிற்கு நடிக்க வேண்டும். ஏன் நான் இதையெல்லாம் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை யாராவது நடிக்க வைக்க வேண்டும் என்ற ஆசை வந்து எனக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த எண்ணம் உண்டு. கால ஓட்டத்தை பார்த்து இது சாத்தியமில்லை என்று நான் ஒதுங்கிவிட்டேன். ஆனால் என் அருமை அண்ணன் காந்தி அண்ணன் அவர்கள் திரும்ப இந்த துறைக்கு என்னை அழைத்து வந்து பழக ஆரம்பித்த பிறகு, தம்பி ஹரிஹரனை இந்த வேடத்திலே நடிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அந்த ஆசை கனவும் நிறைவேறியது. நான் நினைத்த அளவுக்கு 100% முழுமையாக அந்த இடம் நிரப்பப்படவில்லை என்றாலும் அந்த பாத்திரத்தை ஏற்று நடிப்பதற்குரிய தைரியமும் அந்த தகுதியும் தம்பி ஹரிஹரனுக்கு இருந்தது. இன்னொன்று குறிப்பாக சொல்ல வேண்டும், நாடகங்களிலே நான் டான்சராக மட்டுமே பார்த்து யூடியூப்பிலே தெரிந்து கொண்ட என் அருமை சகோதரி விஜய் அவர்களை இந்த நேரத்திலே பாராட்ட வேண்டும். ஒரு நடிகர் சங்க விழாவிலே கலந்து கொள்வது அந்த நடிகர் சங்கத்தை பற்றி மட்டும் பேசுவதற்கு அல்ல, அந்த நடிகர் சங்கத்தை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களிடம் எத்தகைய சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது என்பதை என் போன்றவர்கள் இந்த துறையிலே இருக்கின்றவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டும். அந்த வகையிலே நான் விஜய் அவர்களை பார்க்கின்ற பொழுது உள்ளபடிக்கு நான் நம்மவும் பெருமை அடைவேன். காரணம், அந்த காலத்திலே என்எஸ் தங்கவேல் அவர்களோடு சுப்புலட்சுமி என்ற ஒரு டான்சர் இருந்தார்கள். அப்படி அந்த காலத்து நடிகர்களை பற்றியெல்லாம் எல்லோரும் எல்லா நாடகத்துக்கு வருவார்கள். அப்படி விஜயை போன்ற தோற்றம் இருக்கும். நான் அடிக்கடி நாடகங்களை யூடியூப்களிலே பார்க்கின்ற பொழுது அந்த பிள்ளை உடல் ரீதியாக கொஞ்சம் பெருத்த தோற்றத்தில் இருந்தாலும் கூட தன்னுடைய நடிப்பு திறமையால், தன்னுடைய நளினத்தால், திறமையை மட்டுமே நம்பி அந்த நாடகத்தில் எப்பேற்பட்ட நகைச்சுவை நடிகர் வந்தாலும் அவர்களுக்கு ஈடு கொடுத்து சில இடங்களில் அவர்களையும் தூக்கி சாப்பிட்டு விட்டு பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நடிகையாக அது வலம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க இயலாது. ஆனால் எனக்குள் அதற்குள்ள நடிப்பு திறமையை மட்டும் நான் பல நேரங்களிலே உணர்ந்து கொண்டிருந்தேன். அதைத்தான் என் அருமை தம்பி ஏஆர்ஏ கண்ணன் சொல்லி, ஹரிஹரனோடு கண்ணகியாக நடிப்பதற்கு விஜயை தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்கும் என்று சொன்ன அந்த சொல் சென்னையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உடன் பிறந்த சகோதரர் அண்ணன் மு.க. அழகிரி அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள்.
இந்த கோவலன் நாடகம் அரங்கேற்றப்பட்ட இடம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய குடும்பத்திற்கு சொந்தமான அறக்கட்டளையான கலைஞர் அறக்கட்டளை சார்பாக முத்தமிழ் பேரவையில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியிலே தான் இவர்களுடைய நாடகம் அரங்கேறியது. அன்று நீங்கள் எல்லாம் யூடியூப்பிலே பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது கூட காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் சார்பிலே அந்த நிகழ்ச்சி அரங்கேற்றப்பட்டது. அங்கே கண்ணகியாக நடித்த அவருடைய நடிப்பை பாராட்டி பல்கலைக்கழகமும் சரி, சென்னையிலே அந்த நாடகத்தை கண்டுகளித்தவரும் சரி மிகவும் வெகுவாக பாராட்டினார்கள் என்று சொன்னால், இப்பேற்பட்ட நடிகர் நடிகைகள் இருக்கின்ற சங்கம் தான் புதுக்கோட்டை நாடக நடிகர் சங்கம். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கலைமாமணி சித்திரை செல்வி அவர்களையும், திண்டுக்கல் பத்மா அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே வந்திருக்க நம்முடைய அம்மையார் தேவி அவர்களையும், இன்னும் எனக்கு பொன்னாடை அணிவித்த நம்முடைய மூர்த்தி அவர்களையும் இந்த நேரத்திலே வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே பேசுகின்ற பொழுது நம்முடைய எம்பிஎஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இங்கே நம்முடைய புதுக்கோட்டை நடிகர் சங்கத்திலே இருந்து விண்ணப்பித்த ஓய்வூதியம் கேட்ட அத்தனை பேருக்கும் எம்ஆர்எம் அவர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள் என்று என்னை குறிப்பிட்டார்கள். நான் இந்த சங்கத்திலே முதலாக ஒரு சிறிய அளவிலே எனக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்து வரவழைத்து என்னை பேச வைத்த போது நான் குறிப்பிட்ட வாக்குறுதி கொடுத்த அந்த வாக்குறுதியிலிருந்து இம்மி அளவும் இதுவரை நான் பெறவில்லை. நீங்கள் பயன்படுத்துவதில் வேணால் குறை இருக்குமே தவிர என்னிடம் சொன்ன பணியை இதுவரை எதுவும் செய்யாமல் இருந்ததில்லை. நாடக கலைஞர்களை பொறுத்தவரை எத்தனை பேர் ஓய்வூதியம் கொடுத்திருந்தாலும் அத்தனை பேருக்கு பெற்றுத் தருகிறேன் என்று சொன்னேன். நீங்கள் எத்தனை பேர் கொடுத்தீர்களோ அண்ணன் நாகராஜன் அவர்களுக்கும் தெரியும், பொட்டவேல் நாகராஜன் உள்பட, திரு மூர்த்தி அவர்கள் உள்பட அத்துணை பேருக்கும், நம்முடைய பிரபுராஜுடைய தந்தையார் உள்பட அத்துணை பேருக்கும் சென்ற ஆண்டு இப்போ 2-3 மாதங்களுக்கு முன்பாக அந்த ஓய்வூதியத்தை தமிழ்நாடு அரசின் சார்பிலே வழங்க உத்தரவிட்டு இருக்கின்றோம். அதே போல ஆடை அணிகலன் நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக நான் இந்த சங்க வளாகத்திலே வந்து நம்முடைய தம்பி சத்யராஜ் முன்னிலையில் இங்கே நீங்கள் எத்தனை பேர் கொடுக்கிறீர்களோ அத்தனை பேருக்கு பெற்றுத் தருகிறேன் என்று சொல்லலாம். ஆனால் நாடக சீசன் காரணமாக இருந்ததால என்னவோ அநேக பேர் விண்ணப்பிக்கவில்லை. அதிலே ஒரு 4-5 பேர் தான் விண்ணப்பித்திருந்தார்கள். நம்முடைய அனிதா, இன்னும் அந்த பெயர்கள் எனக்கு நினைவுக்கவில்லை. இவர்கள் அத்தனை பேருக்கும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக சந்திரசேகரன் அவர்களே புதுக்கோட்டைக்கு வந்து தருகிறேன் என்று வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். வாய்ப்பில்லை என்றால் சங்கத்திற்குடைய வங்கி கணக்கை பெற்று அவர்களுக்கு நேரடியாக அனுப்புகிறோம் என்ற வாக்குறுதியும் தலைவர் அவர்கள் எனக்கு அண்மையிலே அலைபேசியிலே சொல்ல இருக்கிறார்கள். ஆக அந்த செய்தியும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சி நடத்துகின்ற பொழுது நம்முடைய சத்யராஜ் அவர்கள், நம்முடைய தம்பி அறிவராஜ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை அரசு சார் நிகழ்ச்சியாக நீங்கள் நடத்தி தர வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்களும் அரசிடம் தெரிவித்து இயலிசை நாடகமன்றத்திடம் தெரிவித்தோம். அந்த வகையிலே இன்று நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் சென்ற ஆண்டு அருமையண்ணன் பூச்சி முருகன் அவர்கள் வந்து இங்கே வழங்கியதை போல தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் இந்த விழாவிற்கு நிதி உதவி வழங்குகிறது என்ற நற்செய்தியும் இந்த நேரத்திலே வாகை சந்திரசேகரன் சார்பாகவும் விஜயா தாயன்மன் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதையெல்லாம் விட இந்த சங்கத்திற்கு அரும்பாடுபட்டு உழைத்த அண்ணன் இசையரசன் அவருடைய உழைப்பை, அவருடைய தியாகத்தை, அவருடைய செயலை எல்லாம் மறக்காமல் இந்த நடிகர் சங்கத்திலே அண்மையிலே நடந்த தலைவர் தேர்தலில் அவருக்கு வாக்களித்ததாக நினைத்து அவருடைய மகனை அவருடைய திருமுகத்தின் கண் தலைவராக்கியதற்காக உங்கள் அத்துணை பேருக்கும் நான் பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு என்னுடைய சார்பிலே, உங்கள் அத்துணை பேருடைய சார்பிலே இந்த மேடையிலே வைத்து அவருக்கு சால்வை போர்த்துவதன் மூலமாக அண்ணன் இசையரசன் அவர்களுக்கு நன்றி பாராட்டுவதாகவும், இவரை தலைவராக தேர்ந்தெடுத்ததற்காக உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் பொன்னாடை போர்த்துவதாகவும், இவர் ஒருவரை இந்த சால்வை போட்டு பாராட்டுவதால் இந்த நிர்வாகம் அனைவருக்கும் சால்வை போட்டு பாராட்டுவதாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அருமை தம்பி அறிவராஜா அவர்களுக்கு நம்முடைய இயலிசை நாடக மன்றத்தின் சார்பிலும்
தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பிலும் இவர்களுக்கு இந்த சால்வை அணிவிக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி அண்ணன் இசையரசன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கூட ஒண்ணுதானே கையை பிடிச்சி அழுத்ததுனால ஆகவே வரும் காலங்களிலும் நம்முடைய புதுக்கோட்டை நடிகர் சங்கம் அண்ணன் இசையரசன் இருந்து பணியாற்றியது போல் சிறப்பாக விளங்க வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்காக வருகை தருகின்ற நம்முடைய தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் சென்னையிலே வந்து அழைப்பு கொடுக்கின்ற பொழுது தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் பூச்சி முருகன் அவர்களிடம் நம்முடைய நடிகர் சங்க கட்டிடம் பழுதடைந்திருக்கிறது, அதை புதுப்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். கேட்டுக்கொண்ட மாத்திரத்திலே அருமையண்ணன் பூச்சி முருகன் அவர்கள் நம்முடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய புதிய கட்டடம் திறக்கப்பட வேண்டும், திறந்து முடிந்தவுடன் நம்முடைய பெருமைக்குரிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் திரு KPA காளிமுத்து அவர்களையும் திரு ரத்னப்பா அவர்களையும் கலந்து கொண்டு MRM அவர்களுடைய துணையோடு நிச்சயமாக இந்த புதுக்கோட்டை நடிகர் சங்கம் புதுப்பிப்பதற்கான பணியை செய்து தருகிறேன் என்ற உத்தரவாதத்தையும் அவர்களிடம் வழங்கி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சத்யராஜ் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது புதுக்கோட்டைக்கு என்று கலைமாமணி விருது வழங்கவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தை உரிமையோடு கேட்டார்கள். விரைவிலே புதுக்கோட்டை மண்ணுக்கு கலைமாமணி விருது கிடைப்பதற்கு அரசு ஆவண செய்யும் என்கின்ற அந்த உணர்வையும் இந்த நேரத்தில் வெளிப்படுத்தி கலைமாமணி விருது பெறக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இங்கு அநேக பேர் இருக்கிறார்கள். வருகின்ற காலங்களில் இனி புதுக்கோட்டைக்கு முக்கியத்துவம் தரப்படும், புதுக்கோட்டையில் இருக்கிற பெறுவார்கள். அது வயது காரணமாக இனிமேல் இருக்காது. நான் மன்றத்திலே பேசியிருக்கிறேன், வயதான பிறகு விருது கொடுத்து ஓரிரு நாள் பார்த்துவிட்டு அவர்கள் பிரயோஜனம் இல்லை. நன்றாக நடிக்கின்ற பொழுது, நன்றாக ரன்னிங்கில் இருக்கின்ற பொழுது அவர்கள் புகழ் பெறுவதற்காகத்தான் விருது கொடுக்க வேண்டுமே தவிர ஓய்வூதியம் பெறுவதற்காக கொடுக்கக்கூடிய விருது அல்ல என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வகையிலே முன்னணி நட்சத்திரங்களாக இருக்கின்றவர்களுக்கு வருங்காலங்களில் கலைமாமணி விருது கொடுப்பதற்கு நான் பாடுபடுவேன், துணை நிற்பேன். புதுக்கோட்டைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்திலே சொல்லி இந்த புதுக்கோட்டை நடிகர் சங்கம் இன்னும் வளர வேண்டும். இங்க இருக்கின்ற மூத்த கலைஞர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். தம்பி அறிவராஜா அவர்களுக்கும், சத்யராஜ் அவர்களுக்கும், MPS அவர்களுக்கும், கலியமூர்த்தி அவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நடிகர் சங்கம் என்பது ரசீது போடுவதற்காகவும் ரசீது போட்ட பணத்தை சேமித்து வைப்பதற்காக மட்டுமல்ல. நடிகர் சங்கம், நடிகர் சங்கத்தில் இருக்கின்ற நிதிகளை வைத்து நம்முடைய நடிகர் சங்க உறுப்பினர்களாக மூத்த கலைஞர்களாக இருக்கின்றவர்கள், வருமான வாய்ப்பின்றி கஷ்டப்படுகின்றவர்கள், மிக புகழ்மிக்க கலைஞர்களாக இருந்து நலிவுற்று இருக்கின்றவர்கள், நாம் எத்தனை ஓய்வூதியம் கொடுத்தாலும் கூட நீங்கள் இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் உங்களுடைய தந்தையாரை போல் பகுத்து பார்த்து கஷ்டப்படுகின்ற கலைஞர்களுக்கு காரணம் கேட்காமல் இந்த பணத்தை தாராளமாக எடுத்து உதவி செய்வதற்கு நீங்கள் முன் வர வேண்டும். நான் பல்வேறு சங்க அமைப்புகளிலே தலைவராக இருந்திருக்கிறேன். எங்கள் ஊரில் பல்வேறு நிர்வாகங்களுக்கு பொறுப்பு வகித்திருக்கின்றேன். நான் அப்படி பொறுப்பு வகிக்கின்ற பொழுது நான் என்ன செய்தேனோ அதைத்தான் இப்பொழுது சொல்லுகிறேன். நான் பல இடங்களில் சொல்லுவது உண்டு, நம்முடைய மூத்த கலைஞர் ஒருவர் எங்கேயாவது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் அரசாங்கம் தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல. சங்கம் என்பது எதற்கு என்று சொன்னால் சச்சரவுகள் வரக்கூடாது, நடிகர்களிடம் ஒற்றுமை இருக்க வேண்டும், தொழிலுக்கு பாதுகாப்பு வேண்டும், தொழில் செய்கின்ற கலைஞர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக பொருளாதாரத்தை சேர்க்கின்ற நீங்கள் அந்த பொருளாதாரத்தை சேர்த்து ஆண்டு விழா கொண்டாடுவதற்காகவும்
இன்று விருந்து சாப்பிடுவதற்காகவும் இல்லாமல் மூத்த கலைஞர்கள், சிறப்பாக வாழ்ந்தவர்கள் கால கொடுமையின் காரணமாக எங்காவது சின்னாபின்னமாகி நலிந்திருந்தார்கள் என்று சொன்னார். அவர்கள் விலாசத்தையே தர மறுத்திருந்தாலும் கூட தேடி சென்று தம்மிடம் இருக்கும் பணத்தை நிர்வாகிகளிடம் கலந்து செய்து தேவையான உதவி நம்மால் என்ன செய்ய முடியுமோ அந்த உதவியை இந்த சங்க நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் நமக்கு பெருமை, அதுதான் தர்மம். அந்த வகையிலே அந்த கலைஞர்களை பாதுகாக்க வேண்டும். புதுக்கோட்டை சங்கத்திற்கு என்று ஒரு பெரிய மரபு, ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கின்றது. அந்த பாரம்பரியம் இன்றளவும் கெட்டுவிடாமல் நடந்து கொண்டிருக்கிறது. என்றளவும் குறைவில்லாமல் கலைஞர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற ஆண்டு விழாக்களுக்கு இத்தனை முன்னணி கலைஞர்கள் வந்திருப்பது பெருமை அளிக்கின்றது. இன்னும் ஆண்டு விழாக்களுக்கு உறுப்பினர்கள் தவறாமல் வந்து கலந்து கொள்வது சங்கத்திற்கு பெருமை. அதையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேர் சார்பாகவும் என்றென்றும் இந்த சங்கம் திருவோங்க வேண்டும், புண்ணிய செயல்கள் ஓங்க வேண்டும், அன்பருள் திரள்கள் ஓங்க வேண்டும், செல்வம் ஓங்க வேண்டும், செறி ஓங்க வேண்டும், அறிவோங்க வேண்டும், நிறைவான இன்பம் இந்த சங்க உறுப்பினர்களுக்கு ஓங்க வேண்டும் என்று சொல்லி என் மனதார வாழ்த்தி பாராட்டி நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை இதுவரை வழங்கிய அண்ணன் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து, அதற்கு அடுத்தபடியாக நமது